ஐஃபோனுக்கு ட்ரீட் வைக்கலன்னா ஐஃபோன் உடஞ்சி போயிருந்தானே சொல்லு பாரு யாஸ்வியே ஊன்னு சொல்லிட்டான். நான் கூட சரி ஓகே என் சாவை பழியா குழந்தை சாப்பிட்டு விட்டுருக்குது. ஆமாம் தானே யாஸ்வி சொல்லு. ராஜு பாய் 2 ஃபிங்கர் இன் தி கிளச். இங்கிலீஷ் தெரியும், ஐ நோ இங்கிலீஷ். நமக்கு நாமளே ஹியூமனிட்டி பிஜிஎம் போடுவோம். சார் இங்கே பாருங்க, நாங்களும் யாஸ்வி வந்துட்டு இன்னைக்கு வந்து பர்கர் சாப்பிட போகிறோம். ஸ்பான்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பின் குறிப்பு தரும். அவன் வந்துட்டு ஐஃபோன் 17 வந்துட்டு வாங்கியிருக்கான் நேற்று செலிப்ரேட் பண்ணுறதுக்கோசம். இல்லைன்னா நான் சாப்பிட விட்டுருக்கேன். நான் 17 ட்ரீட்டு வைக்கலினா அந்த ஃபோனு 17 மணி நேரத்தில் உடஞ்சி போயிருந்தேன். அதுக்கு வந்திருக்கோம். இப்போ வந்து நாங்கள் பெட்ரோல் பங்கு யாஸ்வி எங்கே போகிறோம்? யாஸ்வி இங்கே பாரு தெரியுதா? அது பே பண்ணிட்டு அந்த 100 ரூபாயில் பே பண்ணுறா. என்னடா இருக்கிற விலைவாசிக்கு 100 ரூபாய்க்கு போட்டிருக்க. 200 ரூபாய்க்கு போட்டால் இப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதுதான். பர்கர் நோ. எவ்வளோ செலவு வந்தாலும் நீ தான் மேனேஜ் பண்ணணும். இல்லைன்னா சத்தியமாக சாப்பிட விட்டுருவேன். 17 மணி நேரத்தில் 17 ஃபோன் உடஞ்சிரும். இவளுக்கு வேறு சிலுக்கு ட்ரெஸ் போட்டு விட்ருக்காங்க. வலிக்கிட்டு போகுது. இந்த ட்ரெஸ்ஸுக்கு வீட்டுக்கு போனது கொளுத்தி விட்றவா. ஒழுங்காக டிஷர்ட்டு டவுசர்னு போட்டால் பரவாயில்ல. ஜிகுன்னு டெய்லி ட்ரெஸ் போட்டு வந்துடும். பொண்ணு மாதிரியே ட்ரெஸ் பண்ணிக்குதுண்ணா. டேய் இப்போ இவ குழந்தைடா, பொண்ணு மாதிரி வயசுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஜிகு ட்ரெஸ் போட்டோம். நாங்கள் வந்துட்டு பகலில் சுற்றுறது இல்லை சார். நாங்களாம் பேட்மேனோட வம்சாவளிங்க. அதனால் நாங்கள் வந்துட்டு நைட் டைமில் இந்தமாரி நாங்கள் சுற்றுவோம். நேற்று பார்த்தீங்கன்னா நைட் எங்கடி போனோம் நம்ம? அவங்க வீட்டெல்லாம் திருட்டு முழிக்கிறாங்க. கை குழந்தைய வச்சுக்கிட்டு எங்கடா நீ பாட்டுக்கு சுற்றிட்டு கிடக்குற, அவங்களும் வீட்டு பக்கமே வர மாட்டேங்கிறானே. இதில் என்ன ட்விஸ்ட்டுனா 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஆனாலும் அவன் வீட்டை பற்றி நினைக்கவே மாட்டான். அப்படியே வீட்டுக்கு போனாலும் அங்கே இருக்கிற ஆளுங்களோட போக மாட்டான். அங்கேயும் என்கிட்ட தான் வந்து ஏறிட்டு வருவான். ஏன்னா நான் இங்கே வந்துட்டு இவளுக்கு வந்து மஞ்சு கேக்கு ஜூஸு பால் தவிர மற்ற என்ன நான் கொடுக்கணுமோ அன்ஹைஜீனிக் ஃபுட்ஸ் எல்லாமே நான் தர்றதுனால இது என்னை விட்டு போக மாட்டேங்குது. ஆமாம் தானே யாஸ்வி? சொல்ல எப்படி கரெக்டாக சொன்னாங்களா? பர்கர் வாங்கி தர மாட்டோம். ஆமாம், இப்போ போயிட்டு நம்ம பர்கரு, ஃபிங்கர் சிப்ஸு, மொஜோட்டோ, தந்தூரி இதெல்லாம் யாஸ்விக்கே. என்ன சொல்கிற? நமக்கே இல்லைண்ணா. அவ்வளோதான் சத்தியமாக சாப்பிட்றோம். அழிஞ்சு போயிடோடா நீலாம். 17 வகை ட்ரீட் வேணும் எனக்கு. என்ன யாஸ்வி? ஐஃபோனுக்கு ட்ரீட் வைக்கலன்னா ஐஃபோன் உடஞ்சி போயிருந்தானே சொல்லு பாரு யாஸ்வியே ஊன்னு சொல்லிட்டான். அவ்வளோதான். நான் கூட சரி ஓகே என் சாவை பழியா குழந்தை சாப்பிட்டு விட்டுருக்குது. அவ்வளோதான். ஆமாம் தானே யாஸ்வி? சொல்லு. இல்லை நம்ம ட்ரைனிங்கு ஏதோ ஒரு படத்துல என்னடா இது ஏதோ ஒரு டைனோசர் எப்படி கத்தோம் யாஸ்வி? சொல்லு. அதுக்கு வரல சொல்றி. ஆனால் இந்த காற்று கேட்காது. இப்போதைக்கு இவ ஒரு 2-3 வார்த்தை கற்று வச்சிருக்கா சார். என்னன்னு பார்த்தீங்கன்னா கீக்கி சொல்லுவா, அம்மா சொல்லுவா, பா சொல்லுவா. அப்பான்னு சொல்ல மாட்டா, பா சொல்லுவா, இல்லைன்னா மாமா சொல்லுவா. இது தவிர்த்து வேறு எதுவும் இவ வாயில் நாங்கள் கண்டுபிடிக்க. நாங்கள் வந்துட்டு இப்போ கேப்சிலாம் போகிறதில்ல. இங்கே பார்த்தீங்களா இந்தமாரி ஒரு கடைக்கு தான் நாங்கள் போவோம். இந்த கடைக்கு தான் நம்ம போகிறோம். ஃபுல்லாக சித்தப்பாவோட ட்ரீட்டு. கூச்சப்படாமல் நம்ம சாப்பிட்ணும். நான் எப்படி கூச்சப்படாமல் சாப்பிட்றேன் நீ பார்க்குறது, நீயும் கூச்சப்படாமல் இனிமேட்டு சாப்பிட்ணும். சாப்பிட்டுட்டு வயிறு நம்பிருச்சுன்னு சொல்லக்கூடாது. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம் கடை இருக்குது, அங்கே போயும் சாப்பிட்ணும். நல்ல வேலை டைனிங் புக் பண்ணோம், அதை புக் பண்ணோன்னு சொல்லாமல் இருந்தானுங்களே. இன்றைக்கி ஒரு புடி இவ வேற வலிக்கிட்டு போகிறான். ஐயோ என்னடி ட்ரெஸ் இது, ஒரு மாதிரி கிளிப்பு போகிற கையே வலி எடுத்துச்சு. நேற்று ட்ரெஸ் எவ்வளோ அழகாக இருந்துச்சு. அங்கே நினைப்பா ஏற்கனவே ஒரு குழந்தை ராவடி போயிட்டு இருக்குது, இன்னொரு ஒரு குழந்தை அதெல்லாம் மண்ணாக்கணும். கண்ணாடி டம்ளர் மட்டும் யாஸ்வி கண்ணாடி டம்ளர் வேணாம் நினைப்பாங்க. எங்கன்னா அம்மா நம்ம வீட்டுக்கு வந்துட்டு கூடிங்க என்னன்னாலும் எட்டி வச்சிரு. நம்ம என்ன ஆர்டர் பண்ணலாம்? டேய் அவன் வச்சுக்கிறதே 2 புக்கு தான், அதே நீ கிழிச்சிட்டேன்னு வச்சுக்கோ. உங்கள் பேர் ஹாய் சொன்னியா? என்ன முறைக்குது இது? அந்த குழந்தை ஜாலியாக பார்த்துச்சா, இது முறைச்சி அனுப்பிச்சு விட்டுச்சு.
கிரில்டு சொல்லிடு. எனக்கு ஜூஸி ஸ்மார்ட். ஜூஸியா? எனக்கு கிரில்லு. அண்ட் தென் வந்துட்டு எனக்கு ப்ளூ மூஞ்சிட்ட எங்கள் வீட்லேயே இப்போ போட ஆரம்பிச்சிட்டோம். அதனால் எனக்கு ப்ளூ வேண்டாம். சம்திங் ஐ வாண்ட் மில்க் ஷேக். எப்படி ஜம்முன்னு கத்திட்டாரா? அக்கா காய் சொன்னீங்க. காய் சொல்லு. ஹாய் ஹாய். ஏய் சொல்லிடுறான் ப்ரோ. சொல்லு. ஏய் சொல்லிட்டியாடா? இல்லையே, இருங்க பார்க்குறேன். 17,000 போட்டு வாங்கி வச்சிருக்கோம். 17,000 சாரி 17 வாங்கி வச்சிருக்கோம். எனக்கு வந்துட்டு சோடா ஐட்டம் வேண்டாம். எனக்கு வந்துட்டு மில்க் ஷேக்கில் வேறு என்ன இருக்குது? இந்த 2 தான். இந்த பிஸ்காஃப் நாங்கள் சாப்பிடுவோம்ல அங்கே, என்ன? சுகர் பிஸ்கெட்டு. ஆ? பிஸ்கெட் சுகராக அதுதான் பிஸ்காஃபு. அந்த பிஸ்கெட்டு 200 அப்படிப்பட்ட பிஸ்கெட் எனக்கு வேண்டாம். இவ்வளோ ஆட ஆரம்பிச்சுன்னா இப்படி தான் ஓடிட்டே இருப்பா. இல்லை போயிட்டு இருக்க சும்மா இருக்க மாட்டியா அப்படின்னு அடிச்சு போடுவான். எனக்கு வந்துட்டு ஆரஞ்சு மிட் நான் ட்ரை பண்ணதே இல்லை. ஸோ ஐ வாண்ட் டு ட்ரை ஆரஞ்சு மிட். ஓகே கரெக்டாக ஐஃபோன் வாங்கியிருக்கலாம். அதனால் இங்கிலீஷில் தான் பேசுகிறேன். பேருக்கு தான் இஎம்ஐ கட்டுறதா நீ. ஆனால் இருக்கிற வீடியோலாம் என்னது? நீயும் போறியா? காலையில் நிற்கிறேன். இப்பயாச்சும் சொல்கிறா. லேட்டாக உண்டா? ஜூஸி ஸ்மார்ட். எனக்கு கிரில் போகுது. இது ஒன்று ப்ரோ, கிரில் ஒன்று ப்ரோ. கிரில் ட்ரை பண்ணு. ஆரஞ்சு பாப்பா கூட்டு போறியா? ஏய் என்னது? ஃபஸ்ட்லாம் கேட்டு வாங்குவா. அவன் பாட்டு கேட்டு சாப்பிட்டுட்டு இருக்காடா. இதோட 3வது ஃபிங்கர் சிப்ஸ் நீ எடுக்கிறது. ஃபிங்கர் சிப்ஸ் தின்னே கேட்குறேன், எனக்கே காணா. இங்கே பாருங்க ஃபிங்கர் சிப்ஸ் ஆட்டே போடுற பாருங்க. எங்கடி ஃபிங்கர் சிப்ஸ் எடுக்கிற? அசிங்கமாக இருக்குது. நீ ஃபிங்கர் சிப்ஸ் எடுத்து சாப்பிட்டா மூக்கில் தும்பிய நீ.